வணக்கம். காங்கிரஸ்காரர்கள், இந்திரா காங்கிரஸ்காரர்கள் சத்தியமூர்த்தி பவனில் உட்கார்ந்திருக்கக்கூடியவர்கள், தமிழ்நாடு பூரம் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் நீங்கள் செல்வ பெருந்தகை மேலே கோபப்படக்கூடாது. அவருக்கு தானாக வந்து விடவில்லை அந்த பதவி. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கார்கே மனைவிக்கு கூட அப்போலோ ஹாஸ்பிட்டலில் மருத்துவம் பார்த்துருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய சிதம்பரம் ஐயா அவர்கள்தான் சோனியா காந்தி தலைமை ஏற்ற பிறகு தமிழ்நாட்டிலே காங்கிரஸை குட்டி சேவர ஆக்கியவர் அவர்தான். இந்திரா காங்கிரஸை முதல்ல ஒரு திருத்தத்தை சொல்லிக் கொள்கிறேன். இந்தியாவில் உள்ள மக்களுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு, இந்திரா காங்கிரஸ் தான் நெருக்கடியை கொண்டு வந்தது இந்தியாவிலே. ஸ்தாபன காங்கிரஸ் அதை எதிர்த்தது. ஸ்தாபன காங்கிரஸ் ஆட்கள் அனைவரையும் இந்திரா காந்தி சிறையில் அடைத்தார். அதிலே மொராஜி தேசாயும் 19 மாதம் தனிமைச் சிறையிலே வைக்கப்பட்டிருந்தார். நெருக்கடி நிலையை எதிர்த்து போராட்டம் செய்து நம்முடைய ஜெயபிரகாச நாராயணனிலிருந்து நம்முடைய கட்சி ஆட்கள் அனைவருமே எதிர்த்தார்கள். அதிலே கைது செய்யப்படாதவர் ஒரே ஒரு பெருந்தலைவர் காமராஜர் தான். அவரை கைது செய்தால் தமிழ்நாடு கொந்தளிக்கும், தமிழ்நாடு பார்த்து குஜராத் கொந்தளிக்கும், இந்தியாவிலே கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடும் என்று பெருந்தலைவர் காமராஜரை நெருக்கடி காலத்தில் இந்திரா காந்தி கைது செய்வதை விட்டுவிட்டார். அந்த கவலையில்தான் பெருந்தலைவர் மறைந்து விட்டார். ஸ்தாபன காங்கிரஸ் தான் நெருக்கடியை எதிர்த்து இந்தியாவிலே அனைவரையும் ஒன்று சேர்த்து தேர்தலில் 77 நின்று வெற்றி பெற்று மொராஜி தேசாய் தலைமையிலே ஆட்சி, பிரதமர் மொராஜி தேசாய் தலைமையிலே அமைத்து அந்த நெருக்கடி நிலையை நீக்கினார். இனி இந்தியாவிலே நெருக்கடி நிலையம் வர முடியாத அளவுக்கு பாராளுமன்றத்திலே சட்டத்தை ஏற்றி வைத்திருப்பவர் மொராஜி தேசாய் தான். அது மட்டுமல்ல, நாம் சொல்லுகிறார்கள் விபி சிங் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார், அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்ன்ட்டு. அவர் எந்த சட்டத்தையும் கொண்டு வரவில்லை. மொராஜி தேசாய் தான் பிபி மண்டல், ஒரிசானுடைய எம்பி, ஜனதா எம்பி பிபி மண்டல் தலைமையில் மண்டல் கமிஷனை அமைத்து பேக்வர்டு கிளாஸுக்கு நிறைய சலுகைகளை கொடுத்து அவர் ரெடி பண்ணி வைத்து விட்டு சென்றார். அதை காரணம் காட்டி இங்கே இருக்கிற விபி சிங் சிசிருங்க, காங்கிரஸுக்கு துரோகம் பண்ண விபி சிங், உலக நாடுகளுடைய சதி பிரதிநிதி விபி சிங் பிபி மண்டல் கமிஷனின் சிபார்சை மொராஜி ஏற்படுத்தினார். அதை கொண்டு வந்து அவர் நிறைவேற்றிருந்தா சொல்லி விபி சிங்குக்கு சிலை கூட திறந்து வச்சுன்னு இருக்கிறாங்க. போலிங்க மொத்தமே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் பழைய காங்கிரஸ் தான் நெருக்கடி நிலையை எதிர்த்து போராடி வெற்றி பெற்று மொராஜி தேசாய் தலைமையிலே, பழைய காங்கிரஸ் தலைமையிலே இந்தியாவிலே ஆட்சி அமைத்து அந்த நெருக்கடி நிலையை வாபஸ் வாங்கி இனி யாரும் நெருக்கடி நிலையை கொண்டாட முடியாத அளவுக்கு மொராஜி தேசாய் தலைமையிலே ஜனதா கட்சி சட்டத்தை நிறைவேற்றி வைத்திருக்கிறது. அதனால் இந்திரா காங்கிரஸ் நெருக்கடி நிலைக்கு சொல்லுங்கள், பழைய காங்கிரஸ் என்று யாரும் சொல்லி அதை பாழாக்காதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சிதம்பரம்தான் பெருந்தகை செல்வம் வருவதற்கு மூல காரணம். என்ன? தான் ராஜ்யசபைக்கு வர வேண்டும், தன்னுடைய மகன் மறுபடியும் எம்பியாக வர வேண்டும், தன்னுடைய கண்ட்ரோலில் தான் தமிழ்நாடு இருக்கணும், சிதம்பரத்துக்கு ஆசை. அதனால்தான் சிதம்பரம் கார்கே கிட்ட சொல்லி, கார்கே சோனியா கிட்ட சொல்லி, சோனியா ராகுல் கிட்ட சொல்லி, அங்கே இருக்கிற கேசி
வேணுகோபால்கிட்ட சொல்லி அதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்து அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக நெயில் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் யார் போடலான்னு கேட்டால் அழகிரியை போடுங்கன்ட்டு சிதம்பரத்துக்கிட்ட சொல்லுவார். சிதம்பரமும் அழகிரிட்டே சொல்லுவார். சிதம்பரம் மறுபடியும் ஸ்டாலின்கிட்ட சொல்வார், நீங்களும் நம்முடைய பெருந்தகை செல்வ பெருந்தகை தலைவராக போடுங்க அழகிரியை எடுத்துட்டுன்னு சொல்லுங்கள், சோனியா கிட்ட சொல்லுங்கள், அதுக்குரிய எல்லாத்தையும் நாங்கள் கவனிச்சிடுறோம். அப்போ தான் சிதம்பரமும் ஸ்டாலினும் சேர்ந்து யார் யாருக்கு சீட்டு கொடுக்குறது எப்படி கொடுக்குறதுன்ற முடிவு அவங்க பண்ணிக்குவாங்க. செல்வ பெருந்தகைக்கு கூட எதிர்கட்சி எம்எல்ஏ வாங்கி கொடுத்து எதிர்கட்சி தலைவராக கூட நம்முடைய சிதம்பரம் தான் ஆக்கி வைத்திருந்தார். சட்டமன்றத்தில் ஒரு திமுக காங்கிரஸ் 18 பேர் இருந்தால் கூட மாதம் மாதம் எதனா படி வாங்கிக்கின்னு கை தூக்குறது அமைதியாக இருக்கிறது. இந்த வேலையை செய்கிறது அங்கே இருக்கிற 18 அடிமைங்க, அந்த கவுன்சிலர்னு அந்த எம்எல்ஏன்னு சொல்லக்கூடிய அடிமைங்க அங்கே இருக்கிறது. பணம் கொடுத்துருவாங்க போலகுது மாதம் மாதம் படி. அதனால் செல்வ பிறந்த மேலே குற்றம் சொல்லாதீங்க. சிதம்பரம் ஸ்டாலின் அவங்க தான் முடிவு பண்ணுறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் யாராக வர்றதுன்ட்டு. அதுக்கு முன்னே கருணாநிதியும் சிதம்பரம் முடிவு பண்ணுவாங்க, சோனியாவும் முடிவு பண்ணுவாங்க தமிழ்நாட்டுக்கு எப்படி வரணும். காரணம் திமுக சொல்கிறது கேட்கணும். அது மாதிரி ஒரு அடிமை இருக்கணும் தமிழ்நாடு சத்தியம்பத்தி பவனில். பெரியாரை வணங்கணும், அண்ணாதுரையை ஏற்றுக்கணும், கருணாநிதியை ஏற்றுக்கணும், இப்போ இருக்கிற ஸ்டாலின் சொல்கிறதுக்கு அடங்கணும் அப்படின்னு சொல்லி தான் பெரிய செல்வ பெருந்தகைய சோனியா காந்தி போட்டிருக்காங்க. சோனியா காந்தி தயவு இல்லாமல் யாரும் இல்லை தமிழ்நாட்டில். 90லிருந்து சோனியா காந்தி தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அழிச்சதே. காரணம் அது அந்த அம்மா வேறு ஒரு கணக்கில் இருக்குது. மக்கள் செல்வாக்கையும் இல்லாதுங்க, எங்கன்னா ஓட்டு வாங்குற செல்வாக்கையும் இல்லை. அவன் பையனுக்குன்னா இருக்குதுன்னா இப்போ தான் கொஞ்சம் தடமாடு ஏதோ பாத யாத்திரை அதெல்லாம் போய் கொஞ்சம் பண்ணின்னுக்கிறாரு. அவர் வாழ்க்கையும் கெடுத்துருச்சு அந்த அம்மா சோனியா. காங்கிரஸில் இந்திரா காங்கிரஸ் தான் மொத்தத்தையும் நாசம் பண்ணிடுச்சு. இந்திரா காந்தி பழைய தலைவர்கள், தேச தலைவர்கள், ஜெயிலுக்கு தியாகம் செய்தவர்கள், மொராஜி தேசாய், இரேந்திர தேசாய், சிபி குப்தா, பல தலைவர்கள் இந்தியா முழுவதும் காமராஜர் உள்பட அவர் பூரா தான் பிரதமர் ஆகிற வரைக்கும் அப்படியே நைஸாக இருந்தது அந்த இந்திரா காந்தி. ஆன பிறகு மொத்த பேருமே வாஷ் அவுட் பண்ணிவிட்டு 89 கட்சியை பிளவுபடுத்தி அந்த கட்சியை பிளவுபடுத்துறதுக்கு ஆர்எஸ்எஸ் தான் காரணம். 89 72 நடக்கிற தேர்தலில் 71 வச்சதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ். இந்திரா காந்தியை நம்முடைய கம்யூனிஸ்டுங்கள்லாம் மீசை இல்லாத ஹிட்லர்னு சொல்லுவானுங்க. வலதுசாரியும் இல்லாமல் இடதுசாரி இல்லாமல் ஒரு நடுநிலவாதி மாதிரி ஒரு நாடகம் நடத்துவாங்க. அப்புறம் தான் சுயரூபத்தையே காமிச்சிது. அது இந்திரா காந்தி சோனியா காந்தி தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அழிச்சதுங்க. இப்போயாவது புத்தி வந்து ஒரு நல்ல தலைவரை போட்டு என்ன இன்றைக்கு பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் இப்போ வந்துக்கிற ஃபைட்டு தொடரணும். செல்வ பிறந்த மேலே யாரும் குறை சொல்லாதீங்க. நம்முடைய அண்ணாமலை கூட இருக்கிற குற்றத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார். அவர் புனைச்சி சொல்ல கடந்த காலத்தில் என்னென்ன குற்றங்கள் செய்திருக்கிறதோ அந்த குற்றங்களை சொல்லியிருக்கிறார். அந்த குற்றங்களை தான் சொல்லியிருக்கிறார். எனவே செல்வ பிறந்தகை தானாகவே கௌரவமாக அந்த பதவியிலேருந்து விலகி விடலாம். அவருக்கு நிறைய லண்டனில் சொத்து இருக்கிறது, அங்கே கல்லூரி இருக்கிறது, பெரிய செல்வாக்கோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இது வேறு விமர்சனம்லாம் தமிழ்நாடு பூரா செல்லக்கூடாது. இது நிரந்தரமானதாக இருக்காது. நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு காங்கிரஸை வளர்த்தாலும்
அந்த வெள்ளை துணியில் கருப்பு புள்ளி விழுந்த மாதிரி உங்கள் குற்றங்களை காமிச்சு கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டார்கள். மேலே இருக்கிறவங்களும் இப்போ இதை பார்த்துட்டு உங்களை எடுத்துடலான்னு முடிவு பண்ணிக்கிறதா கூட சொல்கிறாங்க. எனவே உங்கள் வழியிலே நீங்கள் போங்க, காங்கிரஸுக்கு உறுதியாக இருங்க. என்ன, காங்கிரஸுக்கு ஒரு நல்ல தலைமையை நீங்கள் உருவாக்கி கொடுத்து பிஜேபியா காங்கிரஸா தமிழ்நாட்டில் என்ற போட்டியை உருவாக்குறதுக்கு சோனியா காந்தி, ராகுல் காந்தி, நம்ம கார்கே அவர்களெல்லாம் ஒரு முடிவு செய்து கேசி வேணுகோபாலுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். எம்எம் மத்தாயை பார்த்தவன் நான். மத்தாய் யார் தெரியுமா? எம்எம் மத்தாய் நேருக்கு 40 ஆண்டு காலம் அவருக்கு பிஏவாக இருந்தவர், அந்தரங்க காரியதர்சி. ஜார்ஜ் யார் தெரியுமா? சோனியா காந்திக்கு ஜார்ஜி தான் பிஏ. நீ சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் கேசி வேணுகோபால் பிஏவாக இருக்கிற. மொத்தம் ஜார்ஜும் நீயும் சேர்ந்துக்கின்னு இந்தியாவிலும் தமிழ்நாட்டில் காங்கிரஸை ஒழிச்சிட்டீங்க. நீங்கள் நினைக்கிறவங்க தான் எம்பியாக வர முடியும். நீங்கள் நினைக்கிறவங்க தான் தமிழ்நாட்டுக்கு வரணும். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தலைவர்களுக்கு மரியாதை இருக்கணும், மரியாதை இல்லாத போகக்கூடாது. எனவே நீங்கள் அவரை ஒழுங்கான ஒரு ஆளை போட்டு இந்தியா பூரா அடிமட்டத்தில் கஷ்டப்படணும். ஜனநாயக சமதர்ம சோசியலிசம் நேருடைய கொள்கை, பஞ்சசீல கொள்கை. இந்த கொள்கையை, பஞ்சசீல கொள்கையை பிரதமர் கடைப்பிடிக்கணும். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏற்பட்ட போரில் நீ பஞ்சசீல கொள்கையை கடைப்பிடித்து நடுநிலை வைத்ததுனால்தான் இன்றைக்கி இருக்கிற பிரதமருக்கு நான் சொல்கிறேன். வலதுசாரி பக்கமோ இடதுசாரி பக்கமோ நீ சாயக்கூடாது. ஜனநாயக சோசியலிச சமதர்மம் நடுநிலை கொள்கை. ஏழைகளுக்காக, வசதி படைத்தவர்களுக்காக எல்லாருக்கும் சமமாக இருக்கிற கொள்கை. அதை காங்கிரஸ்காரன் கடைப்பிடிக்கணும். பணக்காரனுக்காக இருக்கிற கொள்கையை பிஜேபி கடைப்பிடிக்குது ஓப்பனாக. நான் பணக்காரனுக்கு தான் கொடுப்பேன், தொழில் கொடுப்பேன், அவங்ககிட்ட வரி வாங்கி நான் செலவு பண்ணுவேன். நீ ஏழைக்கும் கொடுப்பேன், பணக்காரனுக்கும் கொடுப்பேன். மூணு பேரும் தொழில் செய்யணுன்றது தான் காங்கிரஸினுடைய கொள்கை. அதனால் கேசி வேணுகோபாலுக்கு சொல்கிறேன், காங்கிரஸை அழிச்சிடாத, ஜார்ஜி அழிச்ச மாதிரி அழிக்காத. எம்எம் மத்தாய் நேருடைய அந்தரங்க காரியதர்சி 40 ஆண்டு காலம் கூடவே இருந்தவர். அவர் எழுதிய புக்கெல்லாம் நீ படிக்கணும். எனவே இந்த நம்முடைய செல்வ பெருந்தகை மேலே யாரும் குற்றம் சொல்லாதீங்க. அவர் ஒரு அப்பாவி. அவர் நிறைய செலவு பண்ணி தான் அந்த பதவிக்கே வந்திருக்கிறார் என்று கூறி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தொண்டர்கள், காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவரும், நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலி காங்கிரஸ் தலைவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.